எனது ஈமு ஒரு ஆம்பளையா? நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற ஒன் பீஸ் சாப்டர் 117 ஸ்பாய்லர்ஸ் நிறைய லீக் ஆகிருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது ஈமோடைய ஃபுல் நேம் செயின்ட் நெரோனா ஈமு. அதாவது அவர் தான் அவங்க வந்து ஒன் ஆஃப் த கிங். 20 கிங்கு வந்து வேர்ல்டு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களா 800 வருஷத்துக்கு முன்னாடி வாய் சென்ச்சுரியில். அதில் ஒன் ஆஃப் த கிங் தான் செயின்ட் நெரோனா ஈமு. எதை வச்சு ஈமு ஆம்பளைன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஈமு செய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செய் அப்படின்னா ஒரு மேலே ரெஃபர் பண்ணுற வேர்ட். அதாவது ஜாப்பனீஸை பொறுத்த வரைக்கும். அதே டைமில் ஒன் பீஸ் வேர்ல்டில் ஆம்பளை செலஸ்டியல் ட்ராகன்ஸை கூப்பிட்றதுக்கு, மேல் செலஸ்டியல் ட்ராகன்ஸை கூப்பிட்றது தான் அந்த ஈமு செய், அதாவது செய்யின்ற வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஈமுவையும் நிறைய இடத்துல ஈமு செய்ன்னு கூப்பிட்ருப்பாங்க. அந்த வாய்ட் சென்ச்சுரியில் ஜாய்பாயை தோக்கடிச்சதே இந்த ஈமு தான் சொல்கிறாங்க. தோக்கடிச்சு அந்த 20 கிங்கில் ஒரு கிங்காக இவங்க வந்து இந்த வேர்ல்டு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி இப்போ வரைக்கும் ரூல் பண்ணிகிட்ருக்காங்க இம்மார்ட்டலாக. அதோட அவங்க லுக் எப்படி இருக்குன்றதுக்கான சில லீக்ஸும் வந்திருக்கு. பெருசாக ஹியூஜ் விங்ஸோட, ஒயிட் கலர் ஹேரோட, அதோட ஒரு கொம்பு இருக்கும், ட்விஸ்டடான ஹார்ன்ஸ் இருக்கும், ஒரு பெரிய டெயில், அதாவது ஒரு டீமன் மாதிரி இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு லூனாரியன் ஃபார்ம்லேயும் இருப்பாங்கன்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே ஈமு ஜாய்பாயை தோற்கடிக்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா?